5 ஆண்டு சட்ட படிப்பை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சார்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது. என்ன அந்த அறிவிப்புனா, எப்போதுமே 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்று ஹானஸ், இன்னொன்று நார்மல். இந்த ஹானஸ்ல பிஏ எல்எல்பி ஹானஸ், பிகாம் எல்எல்பி ஹானஸ், பிபிஏ எல்எல்பி ஹானஸ், பிசிஏ எல்எல்பி ஹானஸ், இந்த 5 ஆண்டு ஹானஸ் சட்டப்படிப்புல எஸ்சிஸ்க்கு எஸ்டிஸ்க்கு 60% மதிப்பெண் பர்சன்டேஜும், அதர் கம்யூனிட்டிக்கு 70% மதிப்பெண் பர்சன்டேஜுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நார்மல் பிஏ எல்எல்பிக்கு 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு எஸ்சிஸ்க்கு 40%, அந்த எய்தர் கம்யூனிட்டி இதர சமுதாயத்துக்கு 45% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஹானஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் போட போறீங்க அப்படின்னாக்க, நீங்க எஸ்சிஸா இருந்தாக்க, ஹானஸ்க்கும் நார்மலுக்கும் எஸ்சிஸா இருந்தாக்க 500 ரூபாய் அப்ளிகேஷன் சார்ஜஸ். அதர் கம்யூனிட்டி எம்பிசி, பிசி, ஓசி எதில் வந்தாலும் உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது 1000 ரூபாய். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு தொடங்குதுன்னா 18/5/2026 என்று தொடங்கி 5/6/2026 அன்னைக்கு முடியுது. ஹானஸ்க்கும் சரி நார்மலுக்கும் சரி. நிறைய பேர் நமக்கு தொலைபேசியில் கேட்டிருந்தீங்க, 70% 80%க்குலாம் கிடைக்கிறதே சந்தேகம்னு சொன்னீங்களே, இப்போ 40 to 45% தான் போட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போடு ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ எந்த அளவுக்கு வருதுன்றதை செக் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டாக இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 40, 45, 60, 70% நீங்கள் தாண்டி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உடனடியாக 18ஆம் தேதி காலையில் 11 மணிக்கெலாம் உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு போங்க. போயிட்டு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, ப்ளஸ் அதுக்கான ஃபீஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க அதை ஃபைல் பண்ணுறதுக்கு. அதை கொடுத்து அப்ளிகேஷன் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த உடனே நிறைய பேர் கேள்வி எழும், இது எப்படி கேட்டகரியாக பிரிப்பாங்க கவுன்சிலிங்னாக்க, கவுன்சிலிங்கில் ப்ரியாரிட்டி வைஸ் வரும். இந்த பர்சன்டேஜ் இப்போ தான் மாறி இருக்குது. கவுன்சிலிங்கில் ப்ரியாரிட்டி வைஸ் வரும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங்னு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது போதுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் என்னை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை நான் தரேன்.